Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான ஒரு புட்டா ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி புட்டா ஒர்க்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறோன்னா அந்த ஸ்லீவ் பார்டரில் அந்த நெக் பேட்டர்னில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அங்கங்கே டாட்ஸ் மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து புட்டா ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்திங்கன்னா பார்க்க சிம்பிளாக இருக்கும். அந்த புட்டாவே கொஞ்சம் கிராண்டாக கொடுத்திங்கன்னா கிராண்டான ப்ளவுஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு புட்டா ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சுகர் பீடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம அந்த திலகம் இருக்குல்ல, அந்த திலகம் ஷார்ப்பாக வந்து அந்த நீடில் வந்து அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ, திலகமோட எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சில பேர் வந்து மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஆஸ் யூஷுவலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இல்லை ஒவ்வொரு சுகர் பீடாக வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து கரெக்டாக இப்போ நான் பாருங்கள், அந்த ஷார்ப்னஸ் பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த எட்ஜ் அந்த டிப்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபைனலாக இப்போ ஒரு எண்ட் நாட் போட்டுடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக்கு எவ்வளோ ஷார்ப்பான ஒரு லுக் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து 3mm பீடு எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே காப்பர் பீடு தான். நீங்கள் கோல்டு பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சாரியில் காப்பர் இருந்ததால் நான் காப்பர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த திலகம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மிடில் வந்து நான் ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். ஒரு ஒயிட் பென்சிலில் வந்து மார்க் கொடுத்துக்கிறேன். அங்கேருந்து தான் இப்போ நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம், 3mm பீடு. ஸோ இந்த திலகமோட மிடில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச் எப்போயுமே கொடுப்போம். 3mm பீடாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து செல்ஃப் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கலர் சீவிங் த்ரெட்டு இல்லைன்னா நீங்கள் நரம்பு கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிடில் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட் இருக்குது பார்த்தியா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம இப்போ மிடில் ஒரு பீடை ஸ்டிச் பண்ணலாம். அந்த பீடாண்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அந்த மிடில் பாருங்கள் கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஷார்ப்னஸ் வரும். நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் வந்து அவ்வளோ அழகாக தெரியாது. அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைன் நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து செகண்ட் பீட் இருக்குல்ல, ஸோ அந்த செகண்ட் பீட்லேருந்து ஸ்டிச் கொடுக்குறேன். பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு பீடை நான் விட்டுடுறேன். ஒரு பீடை விட்டுட்டு அதில் செகண்ட் பீட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த மிடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் எடுத்து இப்போ இதே மாதிரி ஒரு சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு அழகாகவே கிடைக்கும். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஸோ ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுடுறோம். ஸோ அவ்வளோதான் பீட் ஒர்க்கு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஜரி ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ஒரு சிம்பிளான புட்டா தான், பட் ஆனால் பார்க்க ரொம்பவே கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி வந்து நான் காப்பர் ஜரி எடுத்திருக்கேன், A1 பிராண்டு. ஸோ இந்த ஜரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீனாக இருக்கும், கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டபுளாக போட போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஜரி வாங்கிக்கலாம். இல்லைனா இதில் இருக்கிறத வந்து நார்மலாக வேறு ஒரு ஜரி காலியாக இருக்கும்ல, அந்த இதில் வந்து அந்த ரோலில் நீங்கள் வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 ஜரியும் ஒன்றா வச்சு ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி ஜரியில் வந்து நாட் போடுறது ரொம்ப கஷ்டம். சில்க் த்ரெட்டில் வேணால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்த்து 2 ஜரிக்கும் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக நம்ம ஜரி யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி லைன் தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மிடில்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம எங்கேருந்து பீட் ஆரம்பிச்சோமோ அதே மாதிரியே வந்து மிடில்லேருந்து நம்ம 2 ஜரியாக யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டெல்லாம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். பட் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் வெளியே எடுக்கிறப்போ ஒரு ஜரியாக கூட வரும். ஸோ நீங்கள் பார்த்து 2 ஜரி வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த மாதிரி 2 ஜரி ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக தெரியும், ஜரி நம்ம யூஸ் பண்ணது நல்லா ஹைலைட்டாக தெரியும். அதனால் நான் இதிலே வந்து 2 லைனாக போட்டுக்கிறேன். இன்னொரு லைன் போடுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து பார்டர் கொடுக்குறோம், ஜரி யூஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு நான் டபுளாக நாட் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து எண்ட் நாட்டு
டபுள் சரியாக வந்து எண்ணாட் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் எண்ணாட் போடுற வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், வேணும்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம்ல, நம்ம அதுக்கும் வந்து இப்போ சரி லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு பீட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அப்படியே இழுத்துக்கிறேன் த்ரெட்டை இழுத்துறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் அதனால். ஸோ இப்போ அந்த பீடை சுற்றி நம்ம வந்து ஒரு லைன் சரி லைன் கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய புட்டா ஒர்க் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நான் ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ரைட் சைட்லேயும் நம்ம பண்ணுறோம். ரைட் சைட்லேயும் நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ 3 ஸ்டிச் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே இழுத்துட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த எட்ஜில் வந்துட்டு ஒரு எண்ணாட் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து கீழே ஒரு பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கும் நம்ம இதே மாதிரி சரி லைன் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பீடுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு 3 ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சரியை வந்து கீழே இழுத்துடுறேன். ஸோ அதே மாதிரி ஒர்க் பண்ணணும். இந்த ஒர்க் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான பார்டர், ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடை வந்து பார்டரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே இந்த புட்டா ஒர்க் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ்க்கு ஒரு கிராண்டான லுக் கொடுக்கும். ரொம்பவே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நிறைய புட்டா ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்து அதை வந்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இந்த டிசைனை நான் எதுக்கு டிசைன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீவில் கீழே வந்து பார்டர் இருந்தது. ஸோ மேலே வந்து அவங்க பஃப் கேட்டிருந்தாங்க. அந்த பஃபுக்காக தான் நான் இந்த டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த புட்டாவை அங்கங்கே கொடுத்துட்டு இன்னும் குட்டியான ஒரு புட்டா கொடுத்துருக்கேன். ஒரு 4 mm பீட், அதை சுற்றி சுகர் பீடு வச்சு இன்னொரு புட்டா கொஞ்சம் நெருக்கமாகவே கொடுத்துருந்தேன். இதோட ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. பார்டர் இருந்தது, அது கீழே வந்து சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பஃப்பில் வந்து நான் இந்த புட்டாவை கொடுத்துருந்தேன். கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுத்துருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.